இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். கிருபா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. தாவேகாவில் இணைவதற்காக பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்றிருக்கிறார். நேற்று தனது எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்று தாவேகா தலைவர் அலுவலகத்துக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். அதே போல அதுக்கு முன்னதாகவே தாவேகா தலைவர் விஜய் அந்த அலுவலகம் சென்றிருந்தார். இதே போல நேற்று இரவு செங்கோட்டையனும் விஜயும் தனியே சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் தாவேகா அலுவலகம் சென்றிருக்கும் நிலையில் தாவேகா நிர்வாகிகள் பலரும், குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் உள்ளிட்டோர் அங்கே உள்ளனர். அதே போல நேற்று மாலை செங்கோட்டையன் விஜயை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இதில் கட்சியில் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் அந்த எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. நேற்றே தாவேகாவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று அவர் சந்திப்பை நடத்த போகிறார். அவரது ஆதரவாளர்களும் கட்சி அலுவலகத்திற்கு உள்ளே சென்றுள்ளனர். அதே போல கட்சி அலுவலகம் முன்பு திரளான தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். இது பற்றி அதிமுக தலைமை எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை என்றாலும் ஆர்பி உதயகுமார் என்று பேசியிருக்கிறார். அதிமுகவுக்கு சோதனைகள் புதிதல்ல, இந்த சோதனைகளை அதிமுக கடந்து வரும் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்கிறார். இப்போது தனது காரில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி அலுவலகம் சென்றிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த தகவல்கள் வெளியாகும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருபா. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. தற்பொழுது பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்திருக்கிறார். குறிப்பாக தாவேகாவில் அவர் இணைய உள்ளதாக பல மாதங்களாக பேசப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பட்டினம்பாக்கத்தில் விஜயுடன் செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாகவும் சுமார் 2 மணி நேரம் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாகவும் தகவலானது வெளியானது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை செங்கோட்டையன் தாவேகா அலுவலகமான பனையூரில் அவர் விஜய் முன்னிலையில் இணைய உள்ளதாகவும் தகவலானது வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்நிலையில் ஏற்கனவே இன்று காலை தாவேகா அலுவலகத்திற்கு செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலை முதலே காத்திருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக விஜய் தன்னுடைய பட்டினம்பாக்கம் இல்லத்திலிருந்து பனையூருக்கு சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனும் தற்பொழுது தாவேகா அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அலுவலகத்திற்கு வந்த செங்கோட்டையனை தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்து உள்ளே அழைத்து செல்லும் காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது தொடர்பாக நேற்றைய தினம் அதிமுக ஆதரவாளர்களிடம் கேட்டிருந்த பொழுது செங்கோட்டையன் தாவேகாவுக்கு செல்வதால் அதிமுகவில் எந்த ஒரு பாதகமும் இல்லை என்றும் இதனால் அவர் எங்கு சென்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்கிற அடிப்படையில் அதிமுக நிர்வாகிகள் நேற்றைய தினம் நாம் கேட்டபொழுது கூறியிருந்தார்கள். இந்நிலையில் தற்பொழுது அவர் தாவேகாவில் இணைய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தாவேகா வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் இணைய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக அவர் தாவேகா அலுவலகம் வந்திருக்கிறார். அவரை தாவேகா நிர்வாகிகள் படைசூழ அதாவது வாசலில் இருந்து அவரை உள்ளே அழைத்து செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.